கிறிஸ்துவம் இன்றைய நற்செய்தி. நினைவு கூற வேண்டிய நாள் யாத்ராகமம் 12 அதிகாரம் 14 வசனம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க சொல்றாங்களே, அந்த நாளை உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவுள்னு கர்த்தர் சொல்றாங்க. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். அப்போ பஸ்கா அடிக்கப்பட்ட அந்த நாள், அதாவது இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாள் நினைவு நாளா இருக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாள் நினைக்க வேண்டிய நாள் எது தெரியுமா? ஏசப்பா நமக்காக அடிக்கப்பட்டாங்க, நமக்காக அவருடைய ரத்தத்தை சின்னாங்கிறதான். ஏன்னா அந்த பஸ்கா பண்டிகையில தான் ஏசப்பா என்ன பண்றாங்க, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் சீஷர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ சொன்ன ஒரு வார்த்தை, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்ட்ட. அப்போ நம்ம கர்த்தருடைய பண்டிகையில சேரும் போது மாற்றம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திரிக்கும் போது என்ன தெரியுமா நினைக்கணும், இது எனக்காக ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தனால நான் இன்னைக்கு உயிரோட வாழ்ற நாள், இன்னைக்கு அவருக்காக வாழ்வேன் நம்ம தீர்மானம் எடுக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தருக்காக வாழுங்க. ஏன்னா ஏசப்பா நம்மளுக்காக அவருடைய ஜீவனுக்கு கொடுத்தாரு, நம்ம வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கறது எவ்வளோ முக்கியம் இல்லையா? அன்னைக்கு பஸ்கா பண்டிகை முதல் ஆசரிக்கப்பட்டு எப்படி நினைவு நாள் ஆரம்பிச்சோ, இன்னைக்கு ஏசப்பா நமக்காக ரத்தம் சின்னாங்க, நமக்காக உயிர்த்தாங்கிறத ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுங்க. தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க, தேவனுக்காக வாழுங்க. இதுவே இன்றைய நாள் முடிந்தாகட்டும்.